அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஜோதிடத்தின் பல்வேறு கிளைகளை பற்றி பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக மருத்துவ ஜோதிடம், அஸ்ட்ரோபேத்தாலஜி. கிரகங்களின் நிலை மற்றும் மனித உடல் நலத்தின் தொடர்பை ஆய்வு செய்து நோய்களை கண்டறிந்து சிகிச்சைக்கான சிறந்த காலத்தை நிர்ணயிக்கும் ஜோதிடம். அடுத்ததாக வானிலை ஜோதிடம், அஸ்ட்ரோமெட்டீரியாலஜி. கிரக நிலைகளின் அடிப்படையில் மழை, புயல், வெள்ளம், வறட்சி போன்ற வானிலை மாற்றங்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகளை முன்னறிவிக்கிறது. அடுத்ததாக உலகியல் ஜோதிடம் அல்லது முண்டேன் ஆர் ஜுடிஷியல் அஸ்ட்ராலஜி. நாடுகளின் அரசியல், போர், பொருளாதாரம் மற்றும் ஆட்சியாளர்களின் நல்வாழ்வு போன்ற உலக நிகழ்வுகளை கிரகங்களின் தாக்கத்தின் அடிப்படையில் ஆராய்கிறது. அடுத்ததாக ஜாதகம், நெட்டால் அஸ்ட்ராலஜி. ஒரு மனிதனின் பிறந்த நேர கிரக நிலைகளை பார்க்கும் மூலம் அவரது தன்மை, வாழ்க்கை நிகழ்வுகள், தொழில் மற்றும் விதியை விளக்குகிறது. அடுத்ததாக பிரஷ்ன ஜோதிடம் என்று சொல்லப்படும் ஹொராரி அஸ்ட்ராலஜி. ஒரு கேள்வி கேட்கப்படும் நேரத்தில் உருவாக்கப்படும் ஜாதகத்தின் மூலம் அதற்கான உடனடி பதில் மற்றும் வழிகாட்டுதலை வழங்குகிறது. முகூர்த்தா ஜோதிடம், எலெக்ஷனல் அஸ்ட்ராலஜி. திருமணம், பயணம், தொழில் தொடக்கம் போன்ற முக்கிய நிகழ்வுகளுக்கான மிகச்சிறந்த மற்றும் அவசியமான நேரத்தை நிர்ணயிக்கும் ஜோதிடம். அடுத்ததாக கபாலா ஜோதிடம், எண்கணிதம் மற்றும் எபிரேய மர்மவியலுடன் இணைந்த ஆன்மீக ஜோதிடம். ஆழமான ஆன்மீக உண்மைகள் மற்றும் தெய்வீக ரகசியங்களை வெளிப்படுத்துகிறது. அடுத்ததாக கேரள ஜோதிடம், கேரள அஸ்ட்ராலஜி. தென்னிந்திய மரபு ஜோதிடம் பிரஷ்னம் மற்றும் அஷ்டமங்கல முறைகள் மூலம் துல்லியமான முன்னறிவிப்புகளை வழங்குகிறது. இறுதியாக சகுனம் என்று சொல்லப்படும் ஓமன்ஸ் அல்லது நிமித்தம். இயற்கை அறிகுறிகள், கனவுகள், திடீர் நிகழ்வுகள் ஆகியவற்றை எதிர்கால நிகழ்வுக்கான அடையாளங்களாக அல்லது தெய்வீக செய்திகள் என விளக்குகிறது. இத்துடன் இன்றைய நிகழ்வை முடித்துக்கொண்டு அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.